ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 50. பின்னர் ராமன் மாருதியையும் விபீஷணனையும் அனுப்பி சீதையை அழைத்து வர சொன்னான். அவர்கள் இருவரும் உடனே அசோகவனத்துக்கு சென்று ராவணனுக்கு நிகழ்ந்ததை விவரமாக கூறி, உடனே உங்களை ஜுவேலாவுக்கு அழைத்து வர ராமன் விரும்புகிறார், எனவே தாங்கள் உடனே தயாராகுங்கள் என தெரிவித்தனர். மனம் மகிழ்ந்த சீதை தன்னை தயார் செய்து கொண்டாள். விபீஷணன் ஒரு சிவிகையை ஏற்பாடு செய்து அதில் அவளை அமர்த்தி ஜுவேலாவுக்கு அழைத்து வந்தான். ராமனை கண்டதும் மகிழ்ச்சியுடன் அவனை தழுவ சீதை ஓடினாள். அப்போது ராமன் அவளை பார்த்து, என் அருகில் வராதே, என்னை கொடுமைக்காரன் என ஊரார் சொல்லக்கூடாதே என்பதற்காகவே உன்னை விடுவித்தேன். இத்தனை நாட்களாக நீ இலங்கையில் இருந்திருக்கிறாய், என்ன செய்தாய் என கூட எனக்கு தெரியாது. உன்னை இப்போது என்னிடத்தில் அனுமதிக்க என்னால் இயலாது. நீ உன் விருப்பம் போல எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எனக்கு அதில் எந்தவித மறுப்பும் கிடையாது என சொன்னான். இந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டதும் சீதை மிகவும் மனம் வருந்தினாள். நான் ஒரு துர்பாகியவதி, எவ்வித பொறுப்பும் இல்லாமலேயே நீ எனக்காக இத்தனை பிரயத்தனம் செய்திருக்கிறாய். அதே போல எவ்வித அக்கறையும் இல்லாமலேயே இந்த வானரங்களுக்கும் தொந்தரவு கொடுத்திருக்கிறாய். என்னை உனது இல்லத்துக்குள் அனுமதிக்க மாட்டாய் என்றால் உன் கையில் இருக்கும் வாளால் என் தலையை வெட்டி கொன்றுவிடு. நான் இதுவரையிலும் ஒரு எளிமையான ஒழுக்கமான வாழ்க்கையே வாழ்ந்தேன், இப்போதே அதை உனக்கு நிரூபிக்கிறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்த வானரர்களை அழைத்து ஒரு சிதை மூட்டுமாறு வேண்டிக் கொண்டாள். அவள் கேட்டதற்கிணங்க மரங்களை அடுக்கி ஒரு சிதை மூட்டி அதை எரிய செய்தனர். அந்த சிதை அருகே சென்ற சீதை அனைத்து வானரர்களுக்கும் அசுரர்களுக்கும் கேட்கும்படி, ராவணனால் கடத்தப்பட்டு இங்கே நான் சிறை வைக்கப்பட்டேன் என உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த அரக்கனின் இராஜாங்கத்தில் இருந்த காலம் முழுவதும் நான் சீலமான ஒழுக்கமான வாழ்க்கையே வாழ்ந்தேன் என உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன். இதோ இந்த நெருப்பு என்னை விழுங்க காத்திருக்கிறது. இப்போது நான் இதில் விழப்போகிறேன். நான் சொன்னது பொய்யானால் இதை என்னை எரித்து சாம்பலாக்கட்டும். நான் சொல்வது சத்தியமெனில் இதிலிருந்து நான் எந்த சேதமும் இல்லாமல் வெளிவருவேன் எனச் சொல்லி சிகையில் இறங்கி மறைந்தாள். அடுத்து 3 மணி நேரத்துக்கு அவள் வெளிப்படவில்லை. ராமனும் லக்ஷ்மணனும் அங்கே கூடியிருந்த வானரர்களும் அவள் வெளிவராததைக் கண்டு மிகவும் வருத்தமடைந்தனர். ஆனால் சற்று நேரத்திலேயே அக்னி தேவன் சீதையை அலங்கரித்து ஆபரணங்கள் பூட்டிய வடிவுடன் கொண்டு வந்து ராமனிடம் ஒப்படைத்தான். மனமாற தன் மனைவியை ராமன் ஆற தழுவிக்கொண்டான். உடனேயே ஒரு அழகிய புஷ்பக விமானத்தில் ராமனும் சீதையும் லக்ஷ்மணன், சுக்ரீவன், விபீஷணன் மற்றும் பல வானரங்களுடன் அயோத்திக்கு புறப்பட்டான். செல்லும் வழியில் தனக்கு உதவி செய்த முனிவர்கள் மற்றும் சில நண்பர்களையும் பார்த்துவிட்டு சென்றான். நேராக நந்தி கிராமம் சென்று இறங்கிய ராமன் அங்கே தனக்காக கண்ணீருடனும் மகிழ்ச்சியுடனும் காத்திருந்த பரதனை ஆற தழுவிக்கொண்டான். அதன் பின்னர் அந்த விமானத்தை திருப்பி அனுப்பிவிட்டு நந்தி கிராமத்தில் தன்னுடன் வந்தவர்களுடன் தங்கினான். இதற்கிடையில் சத்ருக்கனனும் சுமந்தனும் தங்களது படைகளுடன் அங்கே வந்து ராமனை கண்டனர். கௌசல்யை, சுமித்திரை, கைகேயி முதலானோரும் அவர்களுடன் அங்கே வந்து தங்களது பிள்ளைகளை கண்டு மகிழ்ந்து தழுவிக்கொண்டனர். ராமனது வாழ்வை அழிக்கவென தான் புரிந்த செயலுக்காக வருந்தி கைகேயி ராமனிடம் வருத்தம் தெரிவித்தாள். பின்னர் அனைவரும் தேர்களில் அமர்ந்து அனைத்து மக்களும் மகிழ அயோத்திக்கு திரும்பி வந்தனர். ஜுவேலாவில் இருந்து வெற்றிகரமாக திரும்பிய ராம லக்ஷ்மணர்களை பல நாடுகளின் அசுரர்களும் ஜனகரும் வரவேற்றனர். ராம லக்ஷ்மணன் சீதையை கண்ட அயோத்தி மக்கள் அளவற்ற ஆனந்தம் அடைந்தனர். அவர்கள் அனைவரையும் ராமன் வரவேற்று முறையான விருந்தோம்பல் செய்தான். தனது சகோதரிகளையும் உறவினர்களையும் கண்டு சீதை மிகவும் மகிழ்ச்சியுடன் உரையாடினாள். ஒரு நல்ல நாளில் வசிஷ்டர் ராமனை அயோத்தியின் அரியணையில் அமர்த்தி முறைப்படி பட்டாபிஷேகம் செய்வித்தார்.
அனைத்து தேச மன்னர்களும் ராமனுக்கு தக்க மரியாதைகள் செய்தனர். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.